குட் மார்னிங் லீடர்ஸ். மை செல்ஃப் சில்வர் டைரக்டர் ஹரிணி கோபாலகிருஷ்ணன். டுடே பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொலஸ்ட்ராம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு அமேசிங்கான இம்யூனிட்டி பூஸ்டர் அப்படிங்கிற கொடுக்கக்கூடிய சக்தி உள்ள கேப்சூல்ஸ். இது சப்ளிமெண்ட் அப்படின்னு நம்ம எடுக்கும் போது இது ஒரு துணை உணவு தான் லீடர்ஸ். கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துக்கலாம். இந்த கேப்சூல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பவுடர் கண்டென்ட்டில் இருக்கும். இந்த பவுடர் கண்டென்ட்டில் உள்ளதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் கோதுமை மாவு அப்படிங்கிறத பிசைஞ்சு வச்சுருக்கேன், மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் இந்த பவுடரை ஆட் பண்ணிவிட்டு நான் சப்பாத்தி போடும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சப்பாத்தியை குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இம்யூனிட்டி பூஸ்டர் அப்படிங்கிறது கிடைக்கும். உடம்பு ரொம்ப பாடி பெயின் அதெல்லாம் இருந்ததுன்னா கிளியர் பண்ணி கொடுக்கும். ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஜஸ்ட் வெயிட் லீடர்ஸ். இந்த கோதுமை மாவை நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தியாக இருக்கிற மாவு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொலஸ்ட்ரால் கேப்சூல்ஸ் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ஓப்பன் பண்ணல பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பவுடர் இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் லெஃப்ட் சைடு உள்ளதில் இருக்குது இல்லையா பவுடர், இந்த பவுடரை நான் ஆட் பண்ணிக்கிறேன் லீடர்ஸ். ஓகேவா, ஃபுல்லாகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் இருந்தது அப்படின்னா கூட இதையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே நான் ஆட் பண்ணும் போது தான் நமக்கு ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும், ஃபுல் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். ஸோ நான் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கடைசியில் உள்ளதையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அனதர் கேப்சூல்ஸுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே லீடர்ஸ், இப்போ நான் பவுடர் போட்டுட்டேன். இப்போ இதை ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவில். ஓகே லீடர்ஸ், இப்போ மாவு நான் கொலஸ்ட்ரால் கேப்சூல்ஸ் ஆட் பண்ணி பவுடர் ஆட் பண்ணி நான் ஃபுல்லாக சாஃப்டாக பிசைஞ்சிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு ஸ்மூத்தியாக இருக்குது. இப்போ இதை சப்பாத்தி போட்டு எடுத்துகிட்டு நம்ம சாப்பிடும் போது ரொம்ப எம்மி டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. நான் சப்பாத்தி போட்டு எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன் லீடர்ஸ். நான் இப்போ சப்பாத்தி ரெடி பண்ணி நான் போட்டிருக்கேன் தவாவில். இது ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். லீடர்ஸ், சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இதை பிச்சோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது, அதாவது ரொம்ப டேஸ்டியாக ஃப்ளஃபியாக வந்திருக்கு. ஸோ இந்தளவுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ரெசிபி அப்படிங்கிறத சொல்லுவேன். கண்டிப்பாக இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு அப்படின்னே சொல்லலாம். நம்ம நார்மலாக ரைஸ் சாப்பிட்றத குறைச்சிட்டு நம்ம இந்த மாதிரி வீட்டு அது மாதிரி